வெல்கம் டு சேஎம் ராணுவ பயிற்சி மையம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் ரிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெம்டோ. ஸோ ஃபெம்டோ என்பதன் மதிப்பு என்ன? ஸோ ஃபெம்டோ என்பதன் மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 10⁻−15. நம்ம நானோக்கு எப்படி 10⁻−9 சொல்லுவோமோ அதே மாதிரி ஃபெம்டோக்கு 10⁻−15. உடல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவிடும் விட்டமின் எது? ஸோ உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவிடும் விட்டமின் எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. ஸோ இந்த விட்டமின் சி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ். ஸோ சிட்ரஸ் எதையெல்லாம் அதிகமாக உள்ளதோ அதிலலாம் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் சொல்லலாம் விட்டமின் சிக்கான உதாரணங்கள். மூன்றாவது கொஷின், புவியின் மேற்பரப்பில் அதிக அளவில் காணப்படும் தனிமம் எது? ஸோ மேற்பரப்பில்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்கும். மேற்பரப்பில் அதிக வாயு காணப்படும் என்னென்னா ஆக்சிஜன் 77% இருக்கும். வளிமண்டலத்தில்னு கேட்டாங்கன்னா, இந்த கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க, வளிமண்டலத்தில்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்ம நைட்ரஜன்னு சொல்லணும். நைட்ரஜன் 71%. மேற்பரப்பில்னு கேட்டால் தான் ஆக்சிஜன் 77%. தனிம வரிசை அட்டவணையில் எந்த தொடரில் அதிக தனிமங்கள் காணப்படுகின்றன? ஸோ நமக்கே நல்லா தெரியும், தனிம வரிசை அட்டவணை மொத்தம் எத்தனைனா 7 தொடர்கள் இருக்குது. ஸோ அதில் 6வது தொடர் வந்து பார்த்திங்கன்னா அதிக தனிமங்கள் காணப்படும். அதில் என்ன இருக்குன்னா லாக்டினைட்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். கீழ்கண்டவற்றுள் வெல்டிங் செய்யப்படும் வாயுகள் எவை? ஸோ வெல்டிங்க்கு எந்தெந்த வாயுகள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அசிட்டிலீன், ஆக்சிஜன் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அசிட்டிலீன், ஆக்சிஜன் வந்து வெல்டிங் வாயுகளை பயன்படும் வாயுகள். ஹைட்ரஜனின் அணுக்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ அணுக்கருவில்னு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா புரோட்டானு, நியூட்ரான் மட்டும்தான் இருக்கும். வெளியே தான் என்ன ரிவால்வ் ஆகிட்டு சுற்றிட்டு வரும்னா எலக்ட்ரான் சுற்றிட்டு வரும். ஸோ எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குமோ அதே அளவு தான் புரோட்டானுமே இருக்கும். ஸோ எலக்ட்ரான் 1 இருந்துச்சுன்னா அப்போ புரோட்டானும் எல்லாம் இருக்கும், 1 தான் இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரஜன் அணுக்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை எத்தனைனா 1. கீழ்கண்ட எந்த கிரகத்தில் புவியை விட ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும்? ஸோ புவியை விட ஈர்ப்பு விசை எந்த கிரகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா புதனில் மட்டும்தான். ஸோ புதனில் மட்டும்தான் ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மியாக இருக்கும், இதை விட புவியை விட. நிலவின் விடுபடு திசைவேகத்தின் மதிப்பு என்ன? நிலவின் விடுபடு திசைவேகத்தின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 11.2 km/வினாடி. ஒளியின் அலைக்கொள்கையை விளக்கியவர் யார்? ஸோ ஒளியின் அலைக்கொள்கையை விளக்கியவர் யார்னா ஹக்கின்ஸ். ஸோ ஹக்கின்ஸ்ன்றவர் தான் ஒளியின் அலைக்கொள்கையை விளக்கியவர். கீழ்கண்டவற்றில் அதிக அதிவெண் கொண்ட நிறம் எது? ஸோ அதிக அதிவெண்மை கொண்ட நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊதா நிறம் தான். ஊதா நிறத்தில் தான் அதிக வெண்மை நிறம் கொண்டதாக இருக்கும். ஸ்னேல் விதி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஸோ ஸ்னேல் விதி எதோட தொடர்புடையனா ஒளி விலகல். ஸோ ஒளி விலகலோட தொடர்புடையதான் என்னென்னா இந்த ஸ்னேல் விதி. சாதாரண கண்ணின் மீச்சிறு துளைவு என்ன? ஸோ மீச்சிறு துளைவு சாதாரண கண்களின் எவ்வளோ வரும்னா 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மேக் எண்ணின் மதிப்பு என்ன? ஸோ 1 மேக் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 340 மீட்டர்/வினாடி. ஸோ 340 மீட்டர்/வினாடி 1 மேக்கின் மதிப்பு என்ன? கீழ்கண்ட எந்த தாவரம் ஒளி சேர்க்கையின் போது ஓசோன் வாயு வெளியிடும்? இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழ்கண்ட எந்த தாவரம் ஒளி சேர்க்கையின் அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா ஓசோன் வாயுவை வெளியிடும்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் வாயுவை வெளியிடும் தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துளசி தான். ஸோ எல்லாமே நம்ம மற்ற தாவரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வெளியிடும்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் தான் வெளியிடும். பட் நமக்கு ஓசோனை வாயுவை வெளியிடுவது எதுன்னு பார்த்திங்கன்னா துளசி. ஸோ துளசி தான் இதுக்கான விடை. செல்லை கண்டுபிடித்தவர் யார்? இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். செல்லை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராபர்ட் ஹீக். ராபர்ட் ஹீக்குன்றவர் தான் வந்து என்னென்னா செல்லை கண்டுபிடித்தார். கீழ்கண்டவற்றுள் டுரோலியம் உலோக கலவையில் இல்லாத தனிமம் எது? ஸோ டுரோலியம் உலோக கலவை இல்லாத தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் தான். நிக்கல் மட்டும்தான் உலோக கலவையில் இருக்கவே இருக்காது. கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறிய தனிமம் எது? மிகச்சிறிய தனிமம் எதுன்னா நம்மளே சொல்லலாம் முதல் தொடரில் இருக்கிறது. ஸோ ஹைட்ரஜன், ஹீலியம், சீசியம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிகச்சிறிய தனிமம். இருகுவிய லென்ஸை கண்டுபிடித்தவர் யார்? ஸோ இருகுவிய லென்ஸை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின். ஸோ ஃப்ராங்க்லின்றவர் தான் என்ன பண்ணுறாருன்னா இருகுவிய லென்ஸை கண்டுபிடித்தார்.
நெக்ஸ்ட்டு ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன? ஸோ ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு பிஹெச்னா என்னன்னு தெரியும். ஸோ பிஹெச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் ஹைட்ரஜன். பிஹெச்னாலே பவர் ஆஃப் ஹைட்ரஜன். இதில் நடுநிலைமை எதுன்னு பார்த்தீங்கன்னா 7 தான். இந்த பிஹெச் ஸ்கேல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 1லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 7ன்றது தான் நடுநிலைமையில் இருக்கும். 1லேருந்து 7 நம்ம அமிலமும், 7லேருந்து 14 தான் காரம்னு சொல்லுவோம். ஸோ 1லேருந்து 7 இருந்துச்சுன்னா அது ஆசிட்னும், 7லேருந்து 14 இருந்தால் அது பேசஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரத்தத்தோட பிஹெச் அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.4. ஸோ நம்ம ரத்தத்தோட அளவின் பிஹெச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.4. கால்சியத்தின் அணு எண் என்ன? ஸோ கால்சியத்தின் அணு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. நமக்கு வந்து தனிம அட்டவரிசை நல்லா தெரிஞ்சிருந்தால் இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் 30 வரைக்குமாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கீழ்கண்டவற்றுள் நோபல்ஸ் ஆயில் என்று அழைக்கப்படுவது எது? ஸோ நோபல்ஸ் ஆயில்ன்றது அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஜி. ஸோ டிஎன்ஜின்னா என்னென்னா ட்ரை நைட்ரோ கிளிசரின். ஸோ ட்ரை நைட்ரோ கிளிசரின் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நோபல்ஸ் ஆயில் அப்படின்றத சொல்லுவாங்க. பாலின் தூய்மையை ஆராய பயன்படும் கருவி எது? ஸோ பாலின் தூய்மையை ஆராய பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோமீட்டர். ஸோ இந்த லாக்டோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலின் தூய்மையை ஆராய பயன்படுவ கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்ரிக்கன் தூக்க வியாதியை உருவாக்கும் நுண்கிருமி எது? ஸோ ஆஃப்ரிக்கன் தூக்க வியாதியை உருவாக்கும் நுண்கிருமி எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசா. ஸோ புரோட்டோசான்றது என்னென்னா ஆஃப்ரிக்கன் தூக்க வியாதியை உருவாக்கும் நுண்கிருமி அப்படின்றத சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றுள் வேர் தண்டு என பிரிக்க முடியாத தாவரம் இனம் எது? ஸோ வேர் தண்டு என பிரிக்க முடியாத தாவரம் இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாலோஃபைட்ஸ் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம வேர் தண்டு இலைன்றது எதுவுமே நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா தாலஸ் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. வாட்டர் கிளாஸ் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சிலிக்கேட்ஸ். ஸோ வாட்டர் கிளாஸ் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சிலிக்கேட்ஸ். இரு அறைகள் கொண்ட இதயம் காணப்படுவது மீன்கள் தான். மீன்களுக்கு தான் என்ன இருக்குன்னா இரு அறைகள் கொண்ட இதயம் இருக்கும். 3 அறைகள் கொண்ட இதயம் யார் யாருக்கு காணும்னா ஊர்வனங்களுக்கு காணப்படும். ஸோ ஊர்வன விலங்குகளுக்கு நமக்கு காணப்படும். 4 அறைகள் கொண்ட இதயம் யார் யாருக்கு காணப்படும்? மனிதர், பறவைகள், விலங்குகளுக்கு காணப்படும். 13 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 அறைகள் கொண்ட இதயம் காணப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு மட்டும்தான். ஸோ கரப்பாம்பூச்சிக்கு 13 அறைகள் கொண்ட இதயம் அதுங்களுக்கு இருக்கும். கீழ்கண்டவற்றுள் எது பாக்டீரியால் ஏற்படும் நோய் அல்ல? ஸோ பாக்டீரியாவால் ஏற்படாத நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேபிஸ். ஸோ ரேபிஸ் எதனால் ஆகும்னா வைரஸ். ஸோ வைரஸ் மூலியமாக தான் நமக்கு ரேபிஸ் வந்து நோய் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தரம் வாய்ந்த நிலக்கரி வகை எது? ஸோ நிலக்கரி வகையிலே நிறையா இருக்குது. அதில் தரம் வாய்ந்த நிலக்கரி வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட்ஸ். ஸோ ஆந்த்ரசைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரம் வாய்ந்தது. மிக எளிய அலிஃபேட்டிக் சேர்மம் எது? ஸோ அலிஃபேட்டிக்னாலே லாங் செயின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எளிய அலிஃபேட்டிக் சேர்மம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் தான். ஸோ மீத்தேன் தான் வந்து பார்த்திங்கன்னா எளிய வகையானது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஒரே ஒரு கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்னென்னா எளிய வகை அலிஃபேட்டிக் சேர்மம் மீத்தேன். கீழ்கண்டவற்றுள் பேசில்ஸ் வகை பாக்டீரியாவின் வடிவம் என்ன? ஸோ பேசில்ஸ் வகை பாக்டீரியாவின் வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளை வடிவம். ஸோ அது உருளை வடிவத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கான கிளாஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் காய்ஸ். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.